வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யலான்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டாரு, 8 கிராம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த கல்பாசி தான் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அது நல்லா ஹீட் ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பொருளை ஃபுல்லாக அதில் போட்டுறணும். சும்மா தான் வதக்குறோம். நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டே நீங்கள் வதக்கணுன்றது அவசியம் இல்லை. ரோஸ்ட் பண்ணலை, நம்ம சட்டியை ஹீட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி சும்மா பண்ணியிருக்கோங்க, அவ்வளோதான். அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இதுதான் பிரியாணி மசாலா. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். ஒரு 12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 10லேருந்து 12 கூட வச்சுக்கலாம். 10 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ இது 2 மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்குவேன் பிரியாணிக்கு. 2 பிரிஞ்சி இலை போட்டு பொரிஞ்சோடனே புதினாவும் மல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாம் சேர்த்த அந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். அது நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதங்குற வரைக்கும் இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். அந்த டைமில் இப்போ 1.5 டம்ளர் பெரிய டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது 600 கிராம் அரிசி நான் எடுத்திருக்குது. இப்போது அது நல்லா வதங்கினோடனே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலா பவுடரையும் இதோட ஒன்றா போட்டுக்கிறோம். அதை இதோட போட்டு நல்லா வதங்கணும். தலப்பாக்கட்டு பிரியாணினாவே இந்த கல்பாசி சேர்ப்பாங்க. நம்ம நார்மல் பிரியாணிக்கு கல்பாசி சேர்க்க மாட்டோம். அதுதான் அந்த கிரே கலரில் ஒன்று பிரியாணி இருக்கும். இந்த ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ அதோட மட்டன் சேர்த்துக்கிறோம். 600 கிராம் அரிசிக்கு நான் 600 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஒரு நல்லி எலும்போடு சேர்ந்தது, நல்ல மட்டன் சேர்ந்துருக்க மாதிரி அந்த நல்லி எலும்போட பீஸு நான் சேர்த்து வாங்கியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தயிர், இவ்வளோ தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டனை தனியாக வேக வச்சு நான் எடுக்கலை. நம்ம கொஞ்சம் தான் செய்கிறதுனால குக்கர்லேயே அந்த மசாலாலே வேக வச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். அதில் ஜீரகமும் மஞ்சளும் சேர்த்துருப்பேன், எப்போதுமே அரைச்சிருப்பேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள்,
நல்லா மட்டன் இந்த அளவுக்கு 3/4 வேக்காடில் வெந்திருக்கும். 2 விசில் போதும். அரிசியை வந்து நல்லா கழுவி நான் அப்போவே காமிச்சப்ப அரிசியை கழுவி தண்ணியை இருத்து வச்சுருங்க. தண்ணியிலே ஊற வைக்க வேணாம். அந்த அரிசியை இப்போ இதோட ஒன்றா கலந்துக்கிறோம். இப்போது ஏற்கனவே அந்த மட்டன் வெந்த தண்ணியிலே 2 டம்ளர் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம 1 டம்ளர் மட்டும்தான் இப்போ சேர்க்குறோம். ஏன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தான் தண்ணி. அதுலேயும் தண்ணி அவ்வளோ இருக்கிறதுனால நம்ம 1 டம்ளர் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். இப்போது இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கரை மூடி போட்டு மூடி வைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டுறணும். போட்டு நல்லா ஃபுல் சிம்மில் சின்ன ஸ்டவ் சின்ன பர்னருக்கு மாற்றிடுங்க. மாற்றி 15 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கணும். இப்போ விசில் இருக்குது, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கணும். அது 15 நிமிஷம் ஆகும். திரும்ப இப்போ அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி நல்லா வரும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். பாருங்கள், பொழுவாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம இது வீட்லேயே எடுத்த நெய் தான். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது தான் இந்த பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் வெங்காயம், சிக்கன் கிரேவி, முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. எனக்கு இன்னும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகலை. அதனால் நான் பிரியாணியும் இதோட தயிர் வெங்காயம் மட்டும்தான் வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப அருமையான பிரியாணி, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் இப்போ 1/2 கிலோவுக்கு செய்கிறீங்கன்னா அதில் 2 ஏலக்காவை கம்மி பண்ணிக்கோங்க, 2 கிராம்பை கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இது 600 அரிசிக்கு செஞ்சுருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் பிரியாணின்றதுனால 1/2 கிலோன்றது கொஞ்சம் பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நைட்டுக்கும் வேணுன்றதுனால இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.